வணக்கம் மக்களே. சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்தை புறக்கணிச்சிட்டதா செய்தி சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் பரவிட்டு வருதுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் புறக்கணிச்சதுக்கு காரணமா செய்தி சேனல்ல என்ன சொல்றாங்க, செய்தி சேனல் சொல்றது உண்மையா பொய்யா, அண்ணன் உண்மையிலேயே புறக்கணிச்சாரா, அப்படி ஒருவேளை புறக்கணிச்சிருந்தா அது சரியா தவறா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏற்கனவே வாங்கியிருந்த 8% வாக்கை விட 4% குறைஞ்சிருக்காங்க. இதனால நாம் தமிழர் கட்சியோடைய அங்கீகாரமும் சின்னமும் பறி போகுமா அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். 2 நாள் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தகப்பனாருடைய நினைவு நாள் அன்று அவருடைய நினைவிடத்துக்கு சென்று மலர் மாலையை அணிவித்துட்டு விமான நிலையத்துக்கு வரும்போது ஒரு தனியார் ஊடகம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் தலைமையில ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்கன்னும் போது அண்ணன் சொன்னாங்க, புதிய அரசா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் அதே ஊடகம் வந்து இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கு அண்ணன் வந்துட்டு போய் வேலையை பாருங்கப்பா, எனக்கும் வேலை இருக்கு, நானும் போயிட்டாங்க. இந்த வீடியோ வந்துட்டு அன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. பாக்குறவங்க எல்லாம் அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி வாக்கு சதவீதம் குறைஞ்சி படுதோல்வி அடைஞ்சதுனால அண்ணனால பத்திரிகையாளர் சந்திக்க முடியல, விரக்தியில இருக்காரு, ஊடகத்தை புறக்கணிக்கிறாரு, இப்படியா பலதரப்பட்ட கருத்துகள். இது பத்தாக்குறைக்கு அடுத்த நாள் அதே தனியார் ஊடகம் வந்துட்டு காலையில செய்தியா போடுறாங்க. எப்ப வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரோ அதன் பிறகுதான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதா நாம் தமிழர் கட்சி தலைமையில இருந்து எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னு போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணன் வந்துட்டு ஊடகத்தை புறக்கணிச்சாங்களான்னா இல்லைங்க, நேரம் தான் கொடுக்கல. இத்தனை ஆண்டு காலம் அண்ணனையும் அண்ணனுடைய அரசியலையும் புறக்கணிச்சது ஊடகம் தான். ஊடகம் நேர்மையா செயல்படல. ஊடகன்றது என்னது? இந்த நாட்டுடைய 4வது தூண். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பாலமா செயல்படணும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு தெரிய வைக்கணும். மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கு தெரிய வைக்கணும். ஆனா நீங்க அப்படியா செயல்படுறீங்க? 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களையும் மண்ணையும் காக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து மக்களை அரசியல்படுத்தி மக்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்து பல போராட்டங்கள் நடத்தி பல்வேறு வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்று தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பான்மையான நேரத்தை மக்கள் சேவைக்கு ஈடுபடுத்தியிருக்காரு. அவரும் ஒரு சராசரி மனுஷன் தான். அவருடைய குடும்பத்தினரோட நேரம் செலவழிக்கணும், அவருடைய மகனோட நேரம் செலவழிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் கடந்து மக்கள் பணியே முதன்மையானதுன்னு அண்ணன் வந்து அரசியல் குலத்துல இருக்காங்க. இப்பேற்பட்ட தலைவரை இத்தனை ஆண்டு காலம் நீங்க உதாசனப்படுத்தி புறக்கணிச்சிட்டீங்க. உங்க டிஆர்பிக்கு மட்டுமே அவரை பயன்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாமலே அங்க இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் உங்களுக்கு பேட்டி கொடுத்தாருன்னா, ஒரு நாள் நீங்க எல்லாம் மாறிடுவீங்க. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் புரிதல் வந்துடும். இந்த மனுஷன் நமக்காக தான் சேர்த்து போராடிட்டு இருக்காருன்ற புரிதல் வந்து நாம பேசக்கூடிய அரசியல மக்களுக்கு தெரிய வச்சிட மாட்டாரா? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்திட முடியாதா அப்படின்ற எண்ணத்துக்காக தான் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் குறைஞ்சது 40 நிமிஷமாவது நின்று பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு போனார். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் மனம் மாறாம நீங்க கேட்கக்கூடிய ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விக்கு அண்ணா சொல்லக்கூடிய பதில மட்டுமே செய்தி சேனல்ல ப்ரொஜெக்ட் பண்ணி சீமானனா பயங்கரமா திட்டுவாரு, அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு, இப்படியா மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேல இருந்த நம்பிக்கையை உடைச்சி வாக்கு சதவீதம் குறையறதுக்கு முக்கிய பங்காற்றிருக்கீங்க. அதனால இனி நீங்க மக்கள் பிரச்சனை சார்ந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா அண்ணன் பதில் சொல்லுவாங்க. அண்ணன் முன்னெடுக்கக்கூடிய அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. அவர் வகுக்கக்கூடிய திட்டங்களை பத்தி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய டிஆர்பி ஏத்துறதுக்கு கான்ட்ரவர்சியா கேட்டீங்கன்னா நோ கமெண்ட்ஸ் தாங்க போவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வரல, அவரு யார்கிட்டயும் பேச மாட்டாரு, அவர் ரொம்ப விரக்தியில இருக்காரு, துவண்டு போயிட்டாரு, நாம் தமிழர் கட்சி நீ எப்படி வந்து செயல்படும் போதோ தெரியல, இனி அவங்க எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்தது உண்மைதான். இன்னமும் இந்த மக்கள் என்ன நம்பலையே, திரை பிரபலத்தை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போய் ஏமாந்து போயிடுறாங்களேன்ற பெரும் வழி அண்ணனுக்கு இருக்கு. ஆனா இந்த வழி மக்கள் கொடுத்தது தானே, அதனால துவண்டு போக மாட்டாங்க. இன்னும் வீரியமா எப்படி செயல்படுறது அப்படின்றதாங்க அண்ணன் யோசிப்பாங்க. இனி குறைஞ்சது ஒரு 10 எம்எல்ஏவாவது சட்டசபைக்கு போவாங்க அண்ணனோட அப்படின்ற பேச்செல்லாம் இருக்காதுங்க. இலக்கு ஒண்ணுதான், இந்த நாட்டை ஆளணும், சிஎம் ஆகணும். அதற்கான செயற்திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு எப்படி அவங்க செய்யறாங்க, மக்களை எப்படி அணுகுறாங்கன்றத மக்களோட மக்களா இருந்து அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் தக்க வைக்கிறதுக்கோ பெறுறதுக்கோ என்ன பண்ணணும்னா, சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ 6% வாக்கு பெற்று 2 எம்எல்ஏவோ 2 எம்பியோ இருக்கணும். இல்லையா 8% வாக்கு பெற்றிருக்கணும். நாம் தமிழர் கட்சி 8%ல இருந்து 4% குறைஞ்சிருக்காங்க. அப்ப அங்கீகாரமும் சின்னமும் பறி போயிடுமானா இல்லைங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுலயே இடைத்தேர்தல் வரும்.
அதுலயும் போட்டி போடுவாங்க. இனி நாம் தமிழர் கட்சி தவற விட்டது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இன்னும் வீரியமா மக்கள் சேவையை செய்து மக்களோட மக்களா இருந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று கட்டாயம் வெற்றி பெறுவாங்க. என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னமும் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.